அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு நல்ல டேஸ்டான மற்றும் நல்ல ஸ்பைசியான பன்னீர் டிக்கா மசாலா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இஞ்சி பூண்டு பச்சை மிளகா சீரகம் இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 1, கேப்சிகம் 1, அதுக்கப்புறம் 200 கிராம் பன்னீர் இது எல்லாத்தையும் ஒரு பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் அதுக்கப்புறம் கேப்சிகம் அந்த ரெண்டையும் ஃபஸ்ட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு 1 கப் அளவு கெட்டியான தயிர் எடுத்துருக்கு அதையும் ஆட் பண்ணிக்கிறேங்க. கூடவே நம்ம அரைச்ச இஞ்சி பூண்டு அந்த விழுது ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் 1 பிஞ்ச் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் பெப்பர், கூடவே அரை லெமன் ஆட் பண்ணியிருக்கேங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் நறுக்குன மல்லி இலை எல்லாமே உள்ளே போட்டுட்டு நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க. உப்பு தேவைப்பட்டால் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாக்ஸாக கட் பண்ணி வச்ச பன்னீரை உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை அடிஷ்னலாக. பாருங்கள் இப்போ ரெடி ஆயிடுச்சு. உப்பு காரம் ஏதாவது பத்தலைன்னா ஆட் பண்ணிவிட்டு கூடவே நீங்கள் டிக்கா மசாலா எதாவது இருந்துச்சுன்னா அடிஷ்னலாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் ஆட் பண்ணலை. அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விட்டு எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சு நெக்ஸ்ட் டே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் வந்துட்டு 2 மீடியம் சைஸ் ஸ்டிக்கில் ஃபஸ்ட்டு ஆனியன், அதுக்கப்புறம் கேப்சிகம், அதுக்கப்புறம் பன்னீர் அந்த வரிசையில் 4 பன்னீர் வர மாதிரி நான் அந்த ஸ்டிக்கில் ஆட் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி 2 ஸ்டிக்கில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பேனில் பட்டர் விட்டு பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்டிக் பன்னீரை உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா திருப்பி விட்டுக்கோங்க. இது வந்துட்டு 4 சைடு நல்லா வெந்து வர மாதிரி நல்லா ஃபுல்லாக வேக விட்டு எடுத்துக்கோங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ஸ்டிக் இல்லை அப்படின்னா நீங்கள் கடாயில் பட்டர் விட்டு நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை உள்ளே ஆட் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த பன்னீர் டிக்கா கூட நீங்கள் சாஸ் இல்லை மைனீஸ் கூட வச்சு சர்வ் பண்ணலாம். இது வந்துட்டு வெரைட்டி ரைஸ் ஃப்ரைட் ரைஸ்க்கு ஒரு பெஸ்ட் சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. நல்ல டேஸ்டான பன்னீர் டிக்கா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.